பீகார் சட்டமன்ற தேர்தல் 53.51% வாக்குகள் பதிவு. பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடன் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆளும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் 5 ஆண்டு கால ஆட்சி நிறைவடையும் உள்ள நிலையில் அம்மாநில சட்டசபைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. அதன்படி முதல் கட்ட தேர்தல் கடந்த 28ஆம் தேதி நடந்து முடிந்தது. 2ஆம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்றது. தேர்தல் நடக்கும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. முகக்கவசம், சமூக இடைவெளி, கிருமிநாசினி, வாக்காளர்களுக்கு ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் கையுறை வழங்குதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தலில் 53.51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பொங்கலுக்கு பின்னர் பள்ளிகள் திறக்கலாம் ஸ்டாலின். தமிழகத்தில் கொரோனா காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதலாக பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு தளர்வில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகள் திறப்பது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டுள்ள நிலையில் பள்ளிகளை தற்போது திறக்கக்கூடாது என ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பலர் வலியுறுத்தி வருகின்றனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் பள்ளிகள் திறப்பு குறித்து முதல்வர் அவசர கோலத்தில் முடிவெடுத்துள்ளார். பள்ளிகள் திறக்கப்பட்டால் மாணவர்கள் பாதுகாப்பு, விடுதி வசதி, உணவு போன்றவற்றிற்கு போதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதா? உலகம் முழுவதும் பல நாடுகளில் கொரோனா 2ஆம் அலை பரவுவதாக கூறப்படும் நிலையை ஆய்வு செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனவரியில் பொங்கல் விடுமுறை முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பது குறித்து கலந்தாலோசிக்கலாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எங்கள் வேல் துள்ளி வரும் எல். முருகன். தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னதாக 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் யாத்திரையை நடத்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரை 1 மாத காலம் வேல் யாத்திரை நடைபெற உள்ளது. இந்த வேல் யாத்திரையில் மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், பாரதிய ஜனதா தேசிய தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் எல். முருகன் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் முதலமைச்சர் பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல். முருகன், வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி பெற இன்னும் நாட்கள் இருக்கிறது. முதல்வருடனான சந்திப்பில் மருத்துவ உள் இட ஒதுக்கீடு குறித்து மட்டுமே பேசினேன். தமிழக அரசு அமல்படுத்திய 7.5% உள் இட ஒதுக்கீடு 2 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கட்டும். அதன் பிறகு உள் ஒதுக்கீட்டில் இடங்களை அதிகரிப்பது குறித்து ஆலோசிப்போம். நாங்கள் எதிர்ப்புக்கு அஞ்சுவோர் அல்ல. எங்கள் வேல் துள்ளி வரும், பயமின்றி வரும். தமிழக பிரச்சனையில் நாங்கள் மாநில மக்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம். வேல் யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யாத்திரை துவக்க விழாவின் போது வன்முறையை தூண்டக்கூடிய குற்றவாளிகள் யார் என கண்டறிந்து அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கூட்டணி வைக்கிற அளவிற்கு கமல் வளரவில்லை. வைகை செல்வன். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பிரதான கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திமுகவுடன் கூட்டணி அமைக்காத கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கழகங்களுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். மக்களுடனேயே எங்கள் கூட்டணி என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். கமலின் இந்த அறிவிப்பு குறித்து விமர்சித்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தனது ட்விட்டர் பக்கத்தில், கழகங்களோடு கூட்டணி இல்லை என்கிறார் கமல். கூட்டணி வைக்கிற அளவிற்கு கமல் இன்னும் வளரவில்லை. இன்னும் அப்பு கமலாகவே இருக்கிறார் என்று பதிவிட்டுள்ளார். ரஜினி அரசியலுக்கு வந்து அசிங்கப்படாமல் இருப்பது நல்லது. கருணாஸ். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவரும் நடிகருமான கருணாஸ், என்னை பொறுத்தவரையில் ரஜினிகாந்த் உலகம் அறிந்த சூப்பர் ஸ்டார். அவருக்கு அரசியல் என்பது அறியாத, புரியாத, தெரியாதவர். அவருக்கு அனுபவமும் கிடையாது. அவரது ரசிகர்கள் 40 ஆண்டு காலமாக ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அவர் அரசியலுக்கு வந்து அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்து அவர் பெற்ற இன்பங்களை தொலைத்துவிடக்கூடாது. அகமகிழ்வோடு அவர் தற்போது உள்ள புகழோடு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் மீது வெங்காயம் வீச்சு. பீகார் மாநிலத்தில் சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. 3 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் கடந்த அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி முதல் கட்டமாகவும் இன்று 2ஆம் கட்டமாகவும் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மதுபானி ஹர்லாகி பகுதியில் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் மீது கூட்டத்தில் இருந்து
நிதிஷ்குமார் மீது வெங்காயம் வீசப்பட்டது. இதனையடுத்து அவரை பாதுகாப்பு படையினர் வெங்காயம் வீசியவரை பிடிக்க முயன்றனர். அவர்களை தடுத்த நிதிஷ்குமார் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கி நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றார். மேலும் நீங்கள் விரும்பும் அளவிற்கு தூக்கி எறியுங்கள் என்றும் கூறினார். அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்று வாக்குப்பதிவு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பிடனும் போட்டியிடுகின்றனர். அதேபோல் துணை அதிபர் வேட்பாளர்களாக குடியரசுக் கட்சியின் மைக் பென்ஸும் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் களமிறங்கியுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்று தொடங்கியது. இந்த முறை கொரோனா பரவல் மற்றும் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கும் பொருட்டு தேர்தலுக்கு முன்னதாகவே அஞ்சல் மூலமாகவும் வாக்குச்சாவடிக்கு சென்றும் பொதுமக்கள் ஏற்கனவே வாக்களித்துள்ளனர். அந்த வகையில் 9,50,27,832 அமெரிக்கர்கள் தேர்தலுக்கு முன்பே வாக்களித்துள்ளனர். வெற்றி பெற்று அதிபராகப் போவது யார்? விரைவில் தெரிய வரும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பிடனுக்கு முதல் வெற்றி. அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாகும். அது என்னவென்றால், அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷயர் என்றொரு பகுதி உள்ளது. அதில் டிக்ஸ்வில்லி நாட்ச் என்ற நகரும் மில்ஸ்ஃபீல்டு என்ற நகரும் உள்ளன. அதில் டிக்ஸ்வில்லி நாட்ச் நகரில்தான் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். அதுவும் அனைத்து வாக்குகளையும் அவர் சுருட்டி கொண்டுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு வாக்கு கூட கிடைக்கவில்லை. டிக்ஸ்வில்லி நாட்ச் நகரின் மொத்த மக்கள் தொகையே 12 பேர்தான். அதிலும் 5 பேர்தான் வாக்காளர்கள். அந்த 5 பேர் வாக்களித்ததில் 5 பேருமே ஜோ பிடனுக்கு தான் வாக்களித்துள்ளார்கள். ஆகவே 5 வாக்குகளையும் பெற்று ஜோ பிடன் வெற்றி பெற ஒரு வாக்கு கூட கிடைக்காமல் தோல்வி அடைந்துள்ளார் ட்ரம்ப்.